ஃப்ரீ ஃபயரில் ப்ரோ ஆக மொத்தமாக 8 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1ல் பார்ட் 1 செட்டிங்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம சென்சிட்டிவிட்டி பார்க்க போகிறோம். சென்சிட்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனரல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக வச்சு ப்ளே பண்ணுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது அதிகமாக லோ ஜிபி ரேமாக தான் இருக்கும். அதனால் உங்களது ஐஜிபி ரேமாக இருந்தால் நீங்கள் வந்து கம்மியாக வச்சு இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கிறீங்க அப்போ தான் உங்களால் நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் டாட் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வைக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 0 வச்சுருங்க. 0 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன் எடுத்து இது மாதிரி வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். ஹெட்டில் கரெக்டாக லாக் ஆச்சுன்னா அதுதான் உங்களோட ரெட் டாட். அது அதிகமாக போச்சுன்னா அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி கரெக்டாக வச்சு பாருங்கள். அதுதான் உங்களோட ரெட் டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 2x கோப்பும் 4x கோப்பும் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் வந்து கம்மி ஒரு 10-20 ரூபா வச்சு பாருங்கள். ஸ்கோப் போட்டு கரெக்டாக எனிமியோடய ட்ராக் பண்ணே போங்க. அது எப்படி கரெக்டாக வந்து எய்ம் லாக் ஆகுதோ அதுதான் உங்களோட 4x கோப்பும் 2x கோப்பும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வைங்க. ஏன்னா அப்போ தான் எனிமி வந்து ரன்னிங்கில் போக சொல்லும். நீங்கள் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி அவங்ககிட்ட வந்து கரெக்டாக எய்ம் லாக் பண்ண முடியும். அதுவே நீங்கள் அதிகமாக வச்சுன்னா பார்த்தா எய்ம் வந்து மிஸ் ஆகிடும். இதோட பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.